ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வறுத்தது போதும். இப்போ இதை நான் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை போய்ட்டு அரைச்சிடலாம். அதோட பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு வணக்கிக்கோங்க. நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதங்காட்டி அப்போ தான் நம்மளோட ரெசிபிக்கு நல்லா கலர் கிடைக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹை பிளட் ப்ரெஷருக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏஜ் 40 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்கணும். இப்போ எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் சாப்பிட்றது அதிகமாகிட்டே வருது. இதுக்கு மாறி வர லைஃப் ஸ்டைல் தான் காரணமாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் பிளட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் அவசியம். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். பிபி வராமல் இருக்கிறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் நான் ஒரு ட்ரிங்க் சொல்கிறேன். இந்த ட்ரிங்கை சுகர் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் பவுடரை எடுத்துக்கணும். இல்லாட்டினா பெரிய நெல்லிக்காவை காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிங்கை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இல்லாட்டினா காஃபி ஆர் டீக்கு பதிலாக சாப்பிட்டுட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கோங்க. நான் ஃபேட்டி ஃபுட்ஸு, சால்ட்டு, பேக்கிங் சோடா, பிக்கிளு, கெச்சப்பு, பீஸா, பர்கர், அஜினமோட்டோ இது எல்லாமே இது எல்லாத்துலேயுமே உப்பு அதிகம். ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ், அது எப்பயும் மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.